ஒரே ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி தஜ்வீதோடு அழகான முறையில் அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல் என்னால் படிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு அந்த நம்மளால் சொல்ல முடியுமா? இதுதான் கவலைக்குரிய விஷயம். இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்ல வேற மொழிகளில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் சிரிக்கின்றோம். இதை கூட படிக்க தெரியல, இதை கூட பேச வரல, எப்படி இருக்கீங்க, இவ்வளவு கத்துக்கிட்டீங்க, இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை தெரியலையா உங்களுக்கு? நம்ம சிரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய அந்த அரபி மொழியில் வரக்கூடிய அந்த உச்சரிப்பை சரியாமல் படிக்கின்றோம். தவறுகளாக பிழையாக அந்த குர்ஆனை படிக்கின்றோம். எதிர்க்காவது அந்த கவலை வந்திருக்கிறதா? குர்ஆனை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? குர்ஆனை படிக்கின்றோமா? குர்ஆனை படிக்காத நபர்களுக்கு மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். குர்ஆனை பற்றி ஆர்வம் இல்லாத நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய ஒரு வசனத்தை அவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு வார்த்தையாக சொல்லுகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் பற்றி இப்படி வருகிறது ஹதீஸ் குர்ஆனில் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடையாக அருளப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபர்களும் நரகத்தில் போகக்கூடாது, எல்லா மனிதர்களும் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு இரக்கமுள்ள குணமுள்ளவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு இரக்கமுள்ள அந்த மாமனிதர் முஹம்மது நபி இந்த குர்ஆனை விட்டுவிட்ட நபர்களுக்கு, இந்த குர்ஆனை படிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்விடம் என்ன கோரிக்கை வைப்பார்கள் என்று தெரியுமா? படியுங்கள் சூரத்துல் ஃபுர்கான் 25 அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வகால ரசூல், இந்த ரசூல் சொல்வார்கள், இந்த நபி தூதர், இந்த நபி சொல்வார்கள், யா ரப்பி, என்னுடைய இறைவனே, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமி, என்னுடைய சமுதாயம், ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள். இதை படிக்காமல் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தோண்டு விட்டார்கள். இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்காமல் விட்டு விட்டார்கள். இவர்களை நீ சும்மா விடாதீர்கள். அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடுவார்கள், கோரிக்கை வைப்பார்கள், நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ரமதானுடைய மாதங்கள் வந்தால் பள்ளிவாசல் இமாம்கள் வேணும், ஹாஃபிஸ்கள் வேணும், எவ்வளவு தேவை இருக்கிறது. என்னைக்காவது நம்மளுடைய பிள்ளைகளை இந்த ஹாஃபிஸாக ஆக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்னென்ன ஆகணும் என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளோடு நாம் கனவு கண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளை அழகான முறையில் ஹாஃபிஸாக குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக மாற வேண்டும். எவ்வளவு பெற்றோர்களுக்கு, எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த ஆசை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஹதீஸ் வரக்கூடிய செய்தி, அந்த ஹாஃபிஸ்மார்களுடைய